நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் சேவியர்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளின்னு அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு கடுமையான இறைப்பு நோயாளி, ஆஸ்துமா பேஷண்ட்டு. ரொம்ப பொத்தி வச்சுருப்பாங்க. இன்னும் வேடிக்கையாக சொல்லணும்னா சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை, ஆனால் சைக்கிளே ஓட்ட முடியாத அளவுக்கு பயங்கர வீசி. கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட அரின்னு அரிச்சு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சைக்கிள் வாங்கிட்டாங்க. ஆனால் சைக்கிள் ஓட்டினா முன்னாடி மூச்சு இழைக்கும். சைக்கிளுக்கு முதல்ல டிரைவர் வச்சாலும் நான் தான். பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவன் டே நான் சைக்கிள் வாங்கிறேன்டா, ஆனால் நீ வந்து என்னை அழுத்திட்டு கூட்டு போவியா அப்படின்னு சொல்லி அப்பப்போ அவங்க கூட சைக்கிளை வச்சு ஓட்டிகிட்டு போன காலம் உண்டு. அப்படி இருந்த காலத்தில் ஒரு கடும் நோயாளி. அந்த நேரத்தில் நான் வந்து இந்திய அளவில் வந்து சாரணர் படையில் இந்திய அளவில் ஒரு ஜாம்பூரி ஒன்று நடக்குது. அதில் எங்கள் மாவட்டத்தில் என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போவும் சாரணர் படை ஸ்கவுட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குல்ல, ஸ்கவுட்டில் சிக்னல்லாம் பண்ணுவோம் இல்லையா, சிக்னல் பண்ணுறது, அதில் எல்லாம் நான் பயிற்சி பெற்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நேஷனல் லெவல் கேம்பெயினுக்கு வந்து போனோம். அப்போது வந்து டிசம்பர் 26 ஜனவரி 1 வரைக்கும் நடக்குது. பீகாரில் புத்தகையாலாம் நடக்குது. இப்போ அது வந்து பீகார் மாநிலம்ல உத்தரகாண்ட் போயிடுச்சு. அந்த பீகாரில் புத்தகையாலாம் நடக்குது. அப்போ வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட எல்லாரும் பேசுவோம், இவனுக்கு பயங்கர வீசராச்ச, இவன் எப்படி அந்த குளிரில் போய் அங்கே போயிருக்க போகிறான், அதெல்லாம் இவனை வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி என்னை டெலிட் பண்ணதுக்கே ஒரு ஆசிரியர் வந்து இல்லை வேண்டாம், அவருக்கு என்னுடைய உடல்நலம் கருதி அவர் வேணாம் இவனை விட்டுருங்க அப்படின்னாங்க. எனக்குன்னா அவ்வளவு வருத்தம். எங்கள் அம்மா நேரடியாக பள்ளிக்கு வந்து இவனை எப்படியாவது சேர்த்துக்கோங்க, அதெல்லாம் நான் வந்து அதுக்கான எல்லா ட்ரெஸ்ஸும் கொடுத்து அனுப்பி அவன் நல்லா பண்ணுவான், அவனை எப்படியாவது சேர்த்துக்கோங்க, அதில் வந்து அவன் இவ்வளோ தூரம் செலக்ட் ஆகி வந்திருக்கான், அது விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி, கொஞ்சம் எங்கள் தலைமை ஆசிரியருக்கெலாம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏதாவது உடல்நலம் இல்லைன்னா என்னப்பா பண்ணுறது, இப்போ இருக்கிற மாதிரி மருத்துவ வசதிகள்லாம் பாரு கிடையாது. ரயிலில் போகிறோம், 2 நாள் ரயிலில் போகிறோம், அந்த இடத்துல போய் அது ஒரு பெரிய ஆர்மி கிரவுண்டு, அதில் வந்து டென்ட்டில் தான் தங்கியிருக்கணும் 6 நாளும். இப்போ இருக்கிற மாதிரி அறையெல்லாம் வசதி கிடையாது. கஷ்டப்பட்டு ஆனால் வந்து எங்கள் அம்மாவினுடைய விருப்பத்துக்காக அனுப்பி விட்டாங்க. அதுதான் நான் வட இந்தியாவுக்கு போன முதல் பயணம். அந்த பயணம் வந்து இப்போவும் ஏன் உங்கள்கிட்ட அதை நினைவு கூர்ந்து சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் 47 நாடுகளுக்கு நான் இப்போது பயணித்திருக்கிறேன். மிக மிக குளிரான ஆல்ப்ஸ் மலையினுடைய யூங்ஃப்ரூ அப்படின்னு ஒரு உச்சி இருக்குது, மலை உச்சி, -24 டிகிரி. அதுக்கு கூட ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போய் வந்த அனுபவம் இருக்குது. அன்னைக்கு என்னுடைய அம்மா வந்து என்னை வந்து குளிர்லாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் வீசிங்லாம் ஒரு வியாதியா, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், இப்போ இருக்க மாதிரி இன்ஹேலர் கூட கிடையாது, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் கொடுத்து அனுப்புனதும், என்னுடைய ஆசிரியர்கள் என்னை அரவணைத்து கொண்டு போய் அந்த பயிற்சியை கூட்டு போனதனுடைய விளைவு 40 வருஷத்தில் ஒவ்வொரு கட்டங்கள் வரும்போது இன்றைக்கும் பயணங்கள் வந்து எனக்கு ஒரு அலாதி பிரியம் உள்ள விஷயம். அது கொண்டு போக முடியாது. எதற்கு இதை சொல்கிறேன் உங்கள்கிட்ட அப்படின்னா, இந்த காலத்தில் இப்போ உங்களுக்குள்ள ஒவ்வொரு கனவு இருக்கணும். நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அந்த மாதிரி ஒரு கனவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு பேர் கிரிக்கெட்டில் யாரா இருக்கும்? அது தோனி எங்களுக்கு பிடிச்சாலு, அது எனக்கு பிடிச்சாலு, உங்களுக்கு பிடிச்ச ஆள் வேற. அடிச்சா பாருங்க, சூரியவம்சி மறந்துட்டீங்க? உங்க வயதில் உள்ள ஒரு பவர், இப்போ அவர் தான் ஹீரோ. விராட் கோலி, தோனி எல்லாம் அவருடைய காலம் போய் அந்த கோலிக்கு அடுத்து சச்சின் டெண்டுல்கர்ல இருந்து தோனியிலிருந்து கோலி, இப்போ எல்லாரும் உயர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நபர் யாரு? சூரியவம்சி. விராட் கோலி இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் சூரியவம்சியை வந்து அவர் உங்க வயதை சேர்ந்தவர். 15 வயசுல இன்னைக்கு ஒட்டுமொத்த பூம்ரால இருந்து அத்தனை பேரும் அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நான் உங்களை சூரியவம்சியை சொல்றேன் அப்படின்னா, அந்த பையனுக்குள்ள ஒரு கனவு இருந்திருக்குல்ல, அடிக்கிறேன்டா பூம்ரா பால நான் 6 தூக்குறேன் அப்படின்னு வந்து உலகத்துல யாருமே பயப்படக்கூடிய ஒரு பவுலர் அந்த தைரியத்தோட அன்னைக்கு அடிச்சு 6. சும்மா அதெல்லாம் விளையாட்டோ கம்ப்யூட்டர் கேமோ கிடையாது, அதுக்குரிய பயிற்சி இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இந்த ஒரு IPL போன வாரம் வரைக்கும் 656 ரன் அடிச்சிட்டார். வேற யாரும் அந்த எண்ணிக்கையை அடிக்கல. எதற்கு நான் சொல்றேன்னா, அந்த பெருங்கனவு அவருக்கு, நான் ஒரு பெரிய பேட்ஸ்மேனா, ஒரு டெண்டுல்கர் மாதிரி, அவருக்கு குருவா இருக்கிறது விராட் கோலி, தோனி, இவங்கள மாதிரி நான் வரணும்னு நினைச்சு அவர் அந்த விளையாட்டுல மேம்பட்டுட்டு வர்றாருன்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் அவருடைய பயிற்சி. மிகப்பெரிய அளவுல தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டதுனால மிக சிக்கலான பந்துகளையும் வந்து நான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு வெறித்தனமா வர்றதுனால அவர் வளர்ந்துட்டு வர்றார். இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரு உதாரணம். சூரியவம்சி மட்டும்தான் அதுல வளர முடியுமா? இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியனோ சுந்தரராஜனோ வர முடியாதா? எல்லாராலையும் முடியும். எல்லாருக்கும் நமக்கு தேவை வந்து நமக்கு ஒரு
ரொம்ப தெளிவான ஒரு குறிக்கோள் இருக்கணும். நான் இதில் ஜெயிச்சாகணும். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். விளையாட்டாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய ஆளுமை திறனில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஒரு ஆகச்சிறந்த மனிதனாக இந்த உலகத்தில் நான் வரணும். அப்படி வரும்போது நாம் மற்றவருக்கு அடையாளமான ஒரு மனிதராக வருவோம். மற்றவர்கள் இவனை மாதிரி வரணும்பா, இவனை மாதிரி செய்யணும்பான்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம ஒரு சிறந்த மனிதனாக வரணும். அப்படி எல்லாம் வரணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையான முதல் விஷயம் ஒழுக்கம். ரெண்டாவது கல்வி. இந்த கல்வியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதுதான் உங்களை அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகும். நான் போன வருடம் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஒரு இடத்துல பேசுறதுக்கு போயிருக்கேன். ஒரு 200 பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு 200 பீப்புள் இங்கே உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 150-160 பேர் தமிழ் ஆளுங்க, ஒரு 30-40 பேர் வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க. அங்கே உரையாற்ற வரும்போது என்ன சொன்னாங்க, சார் கொஞ்சம் பேர் வட மாநிலத்தில் இருக்காங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆங்கிலத்திலையும் பேசணும், தமிழில் மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ போயிருந்தாங்க, எல்லாம் இருக்காங்க. பெருவாரியான நபர் எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா கூகுளில், ஆப்பிளில், இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் முறையாக நான் போயிருந்தப்ப அங்கே தான் கூகுளில் டிரைவர்லெஸ் காரை போய் ஏறணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நான் ஏறுறேன். டாக்ஸி வந்துருச்சு. அங்கே டிரைவர்லெஸ் கார். நமக்கு பார்த்தா ஏதோ மேஜிக் கார் மாதிரி நம்ம உட்காந்துருக்கோம். அங்கே ஸ்டீரிங் மட்டும் இப்படி திரும்புது, யாரும் ஒருத்தர் இல்லாத. யோசிச்சு பாருங்க, ஏதோ பழைய இந்த சினிமா மாதிரி நம்ம பார்க்குற படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவன் போகிற ஸ்பீடு, பக்கத்தில் இருக்கவங்கள கடந்து போகிறதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. டெக்னாலஜியுடைய உச்சம். நான் அங்கேருந்து பக்கத்தில் இருந்து வீடியோ எடுத்து என் வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது உள்ள விஷயம். அங்கே பார்த்தா அவ்வளோவா நம்ம பிள்ளைங்கள்லாம் அங்கே கூகுளில் ஒர்க் பண்ணுறான், இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மெட்டாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் மெட்டாவோட ஆஃபீஸ், கூகுளோட ஆஃபீஸு, ஆப்பிளோட ஆஃபீஸ் எல்லாம் அந்த ஃப்ரீமாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சுற்றி இருக்கு. அங்கே தான் நிகழ்ச்சி நடக்குது. அங்கே உட்கார்ந்துருக்கும் போது நான் பேசி முடிக்கிறேன். ரொம்ப உற்சாகமாக பேச்சு முடிஞ்ச உடனே இரவு உணவு எல்லாரும் நிற்கும் போது எல்லாரும் கும்பலாக வந்துட்டாங்க. பேச வராங்க. சார் நீங்கள் எந்த ஊர்? நான் இந்த ஊர். வழக்கமாக இவ்வளோ தூரம் தள்ளி போனால் முதல்ல கேட்குறது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்படி நான் கேட்குறேன். அப்போ அங்கே இருக்கிற அந்த வட மாநிலத்தவர்கள் எல்லாத்தையும் கேட்டால் நீங்கள் எந்த ஊர் கேட்கும்போது பெருவாரியான பேர் பாம்பே, கொஞ்சம் பேர் டெல்லி, கொஞ்சம் பேர் குர்கவான், டெல்லி பக்கத்தில் குர்கவான், ஒரு சில பேர் பெங்களூர். மொத்தமாக பாம்பே, டெல்லி, குர்கவான் 3-4 ஊர் தான். தமிழ்நாட்டுக்காரங்க 150 பேர் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நீங்களாம் எந்த ஊர்னா? ஒருத்தர் நான் சொல்கிறார், சார் இது நான் பொள்ளாச்சி பக்கத்தில் கிணத்துக்கடவு. ஒருத்தர் சொல்கிறாரு நான் சல்வார்பட்டி. ஒருத்தர் நான் சிங்கமுனரி. ஒருத்தர் சொல்கிறாரு கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு கிராமம், அது உங்களோட தெரியாது அப்படின்னு அவர் ஒரு ஊரை சொல்கிறாரு. இப்படி கிராமங்கள்லேருந்து இருக்கார். இது என்ன செய்தி? இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? ஒரு கிராமத்தில் இருந்து அங்கே கலிஃபோர்னியாவில் மெட்டாலையும் ஆப்பிள்லையும் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா எப்படி அவர்கள் அங்கே போனாங்க? படிப்பு மட்டும்தான், கல்வி மட்டும்தான் அவர்கள். அவங்க அப்பா அம்மா பெரிய ஆளு, பணக்காரங்க, அவங்க பணம் கிடைச்சி அங்கே போயிட்டாங்களா? அவன் படித்த படிப்பும் அந்த பர்டிகுலர் துறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வு தான் அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் விடுது. ஸோ அதனால ஒழுக்கம், கல்வி, உங்களுக்குள்ள நீங்க படிக்கிற படிப்பு, அது என்ன படிப்பா இருந்தாலும் தயவு செய்து ஒரு விஷயம் இங்கே வச்சுக்கணும். நீட் படிச்சாதான் பெரிய ஆளாயிரலாம், ஜேஇ படிச்சு ஐஐடி போனாதான் பெரிய ஆளாயிரலாம்லாம் கிடையாது. அதில் படிச்சா அந்தந்த துறையில உச்சத்துக்கு போகலாம். ஆனால் எந்த துறையில் என்ன படித்தாலும் உங்களுடைய மனசுல இதுல மிகச்சரியான ஒரு உயரத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா 100% போக முடியும். என் கூட படித்தான் தவமணின்னு பேர். நான் சொல்றது 35 வருஷம் முன்னாடி நான் படிக்கும்போது அவன் ஒரு சாதாரணமா படிப்பான். அவனுக்கு என்ஜினியரிங் படிச்சலாம் அப்பவே அவனுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேர்ந்தெடுத்து அப்போ காலேஜில் அவனுக்கு கொடுத்த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் படித்தா என்னமோ எக்கனாமிக்ஸ்லாம் படித்தா ஒன்றும் கிடைக்காம போய் படிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பார்வை இருந்த காலம். இன்னைக்கு கூட கிடையாது, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு சார்க் நாட்டினுடைய அட்வைசராக இருக்கான். சார்க்குன்னு ஒரு குழு இருக்கு இல்லையா, சவுத் ஏஷியன் கொலாபரேஷன். அது சவுத் ஏஷியன் எல்லா நாடுகளுக்கும் இணைந்த ஒரு இதில் அந்த சார்க்குக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அது அத்தனை 7 நாடுகள் அதில் இருக்காங்க. அதனுடைய அட்வைசரியாலாக எக்கனாமிக்ஸ் படித்தவனால வர முடியுது. ஸோ எந்த துறையில் இருந்தாலும் நம்ம மிகச்சிறப்பாக ஒரு பெருங்கனவோடு இருந்தால் கொண்டு வரலாம்.